இங்கே ஒரு இரும்பாலான குட்டி பையன் என்ன பண்றான்னா, அவன் கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனால அவனோட பசியை கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பலகையும் சாப்பிட்றான். அதை சாப்பிட்டோன்னே அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருது. அவங்க அப்பா வந்து எப்படியோ அவனை காப்பாத்திடுறாரு. இதனால மனசுடைஞ்சு போன அவங்க அப்பா அவனை விட்டு அங்கிட்டு போயிடுறாரு. இவனும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு அப்பதான் புரிஞ்சு. நெக்ஸ்ட் அவங்க அப்பா தூங்கி எழுந்திருக்க போதுதான் தெரியுது அந்த குட்டி பையனை காணா. அங்கே கொட்டுற மலையிலையும் அவர் தேடி எப்படியோ அவங்க பையனை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பதான் தெரியுது அந்த மழை பெஞ்சதுல அவனோட உயிருக்காக எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு அணைஞ்சிருது. எவ்வளவோ ட்ரை பண்ணி அதை எரிய வைக்க பார்க்குறாரு. ஆனா அதை எரிய வைக்க முடியல, அவங்க பையனையும் காப்பாற்ற முடியல. அப்போதான் அவன் கையில் அந்த ஃபேன் வச்சிருக்கதை பார்க்குறாரு. இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனோட அந்த நெருப்பு எரிஞ்ச இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படியோ அவனை உயிரோட கொண்டு வந்துடுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பாவோட பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்திலேயே இவர் பிசிக்ஸ்ல பெரிய ஆளுன்றது தெரியுது.